விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 64,217 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த அறிவிப்பின் முழு விவரங்கள் என்ன? நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் நிலையில் அது தொடர்ச்சியாக சிலைகள் கரைப்பது, சிலை நிறுவப்படுவது, ஊர்வலங்கள் என மாநிலம் முழுவதும் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து விழாவை அமைதியான முறையில் கொண்டாட தமிழக காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்புதல், போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட ஒழுங்கை பராமரிக்க பல்வேறு பணிகளில் ஈடுபட்ட போலீசார் 64,217 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஜிஎஸ்டி சாலை மற்றும் ஜிடபிள்யூடி சாலையில் போக்குவரத்து சீர்படுத்துவதும் விரிவான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சிலைகள் நிறுவுதல் மற்றும் கரைக்கும் ஊர்வலங்கள் தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு, பதற்றமான இடங்கள் கண்டறியப்பட்டு அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க சிசிடிவி கேமரா மற்றும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு நேரடி ஒலிபரப்பு மூலம் காவல்துறை தலைமையகத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் டிஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ரோந்து காவலர் கண்காணிப்பு மற்றும் உயர் அதிகாரிகள் மேற்பார்வைக்காக ஸ்மார்ட் காவலர் ஆப்பில் செயலில் ஜிஎஸ்டி உடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜிபிஎஸ் மூலம் அவர்கள் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். விநாயகர் சதுர்த்தி விழா சுமூகமாக நடைபெறுவதற்கு விழா ஒருங்கிணைப்பாளர்களும் பொதுமக்களும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.